ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இங்கே இப்போ நான் மாடி தோட்டத்தில் இந்த வேஸ்டேஜ் இலை செடி இருக்குது இலெல்லாம் விழும் பார்த்தீங்களா, அது எல்லாமே எடுத்து சருவெல்லாம் காய வச்சு வச்சுருவாங்க. அப்புறம் வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல், இந்த பாருங்கள் முட்டைத்தோல் எல்லாம் காய வச்சு நல்லா மொடன்னு காஞ்சிச்சிங்களா. இது வேப்ப இலை, இது வேப்ப புண்ணாக்கு மாதிரி வேப்ப பவுட்ரு போடும் பூச்சிக்கோசம், அது தனியாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி கொஞ்சோண்டு மண் கலந்து செடிங்களுக்கு உரமாக போட்டுடுவேன். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருவேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி செடிங்களுக்கு போட்டு தண்ணி, செடிங்களுக்கு ஒரு சத்தான தானே. எந்த ஒரு பொருளும் வேஸ்டேஜ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே காய வச்சு அப்படியே பவுட்ரு பண்ணி போட்டுருவேன், செடிங்களுக்கே போட்டுருவேன். கீழே விழுறது எதுவும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். நம்ம மாடி தோட்டத்தை பாருங்கள், எல்லாமே ஒரு இலையோட இது பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் அரைச்சி எப்படி செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். அதுதாங்க செம்மண் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அது கூட கலந்துடுவேன். கலந்துட்டு இந்த உரத்தை இது ஒரு உரமாக பூவு காய்கறிகள் எல்லாமே காய வச்சு வச்சுருப்பேன். அது லிக்விடாக வச்சா ஒரு மாதிரி வாடை வருது, எனக்கு பிடிக்கலன்னு வெயிலில் போட்டு காய வச்சுருது. காய வச்சு பவுட்ரு பண்ணி எல்லா செடிங்களுக்கும் போட்டுட்டு நல்லா பூவாளியில் தண்ணி ஊற்றி விட்டோம்னா செடியும் கலன்னு இருக்குங்க. இது எனக்கு உங்களுக்கு ஒரு இதுவாக போடுறேன் பாருங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சிம்பிளான வீடில் இருக்கிற தோட்டத்துங்களுக்கு இப்போ ஓகே. நான் எந்த உரமும் இது வரைக்கும் வாங்கலைங்க, வெறும் இது தான். என் வீட்டில் எது கழிவு பொருளுங்களோ எல்லாமே காலையில் வாழைப்பழத்தோல், மாதுளம்பழம் தோல் எது மீறுதோ அதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி கூடவே ஒரு சோத்து காத்தாழை போட்டுருவேன் ஜெல்லு, அதையும் போட்டு நல்லா அரைச்சி நிறையா இருக்குது நம்ம வீட்டில், அதெல்லாம் அரைச்சி மொத்தமாக செடிக்கு போட்டு தெளித்து ஊற்றி விட்டுடுவேன். அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செடிங்களுக்குன்னு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது மாதிரி செய்து பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேங்க, அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கலாங்களா, பாய்.